ஆனா இவ்வளவு செஞ்சாலும் சாமி என்ன பண்ணுவாரா? படிச்சிருக்கிறான்ல, என்னை நம்பி அவன் வந்து என் பாதத்துல உட்கார்ந்து எப்போ ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்கலாம், ஆனா இந்த மண்ணில மட்டும்தான் சாமி நமக்காக ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார். சாமியே பாடச் சொன்ன வரியை, சாமியே எழுதி கொடுத்த ஒரு வரியை சாமி முன்னாடி உட்கார்ந்து பாடணும் அப்படின்னு சொன்னா அது முருகன் நினைச்சா மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நீங்க முருகன் நினைச்சங்காட்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இது நாள் வரைக்கும் உங்க தலையில மோசமான தலைவிதின்னு ஒன்று எழுதி வச்சுட்டாங்க. எதையோ அனுபவிச்சோம். இந்த கர்மவினைங்கிறத அனுபவிச்சுதான் தீக்கணும், வேற வழியே கிடையாது. உன்னை நல்ல மைண்ட்ல என்ன பண்ணிக்கணும், ஏற்றி வச்சுக்கணும். கர்மவினையை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டும், அதற்கு மாற்று வழியே கிடையாது. அப்ப வாங்க எந்திரிச்சு போவோம்ல, அப்புறம் இங்க உட்காந்துட்டு கர்மவினை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா, கர்மவினை கெட்டது மட்டும் கிடையாது, நல்லதும் இருக்கு. நல்வினை தீவினை, மொத்தம் எத்தனை? நல்வினை தீவினை. நல்வினை வந்ததுன்னா என்னன்னா, இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், உடம்பு இருக்கு, கால் இருக்கு, உள்ளுக்குள்ள ஹார்ட்னு ஒண்ணு இருக்கு, மூச்சு விடுறோம்ல. எல்லாரும் மூச்சு விடுறீங்களா? என்னைக்காவது வந்து சாமிகிட்ட வந்து மூச்சு விட முடியலன்னு கேட்டிருக்கோமா? ஆனா மூச்சை பத்தி நினைக்கவே மாட்டோம். முருகன் மூச்சை கொடுத்திருக்கிறார். மூச்சினுடைய அருமை தெரியணும்னா ஐசியூல வென்டிலேட்டர்ல படுத்திருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் ஒரு நிமிஷத்தினுடைய மூச்சு விடக்கூடிய அந்த வேல்யூ அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. சாமி இத்தனையும் கொடுத்திருக்கிறார், அதை பம்ப் பண்றதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, வேலை செய்யறதுக்கு அத்தனையும் கொடுத்திருக்கிறார். இது அத்தனையும் கொடுத்த சுவாமி நம்ம வாழ்க்கையில இந்த கர்மவினையினால சில கவலைகளோ துயரங்களோ இந்த மாதிரிலாம் வந்தா அதை அனுபவிச்சுதான் தீக்கணும்.